வணக்கம் நண்பர்களே. உங்கள் எம்எஸ். தமிழகத்துல 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடிந்து, அதற்கான தேர்வு முடிவுகளும் ஏற்கனவே வெளியாயிருச்சு. வெளியான தேர்வு முடிவுகள்ல மாணவர்கள், நண்பர்கள் பல பேருக்கு டவுட் இருந்தது. தன்னுடைய ரிசல்ட்ஸ் இதுதானா? இன்னும் மார்க் அதிகமா வந்திருக்கணுமே! எனக்கு மார்க் குறைவா இருக்கே! அப்படிங்கிற சந்தேகங்கள் இருந்த மாணவர்கள் ரீவேல்யூஷன் அல்லது ரீடோட்டல் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. எல்லா மாணவர்களும் அப்ளை பண்ணலைனாலும் கொஞ்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான ஸ்கேன் காப்பி, அதாவது நீங்க எழுதுன ஆன்சர் ஷீட்டோட ஸ்கேன் காப்பி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கேன் காப்பி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். 3 விஷயம் அதில பார்க்க போறோம். ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். முதல்ல எப்படி டவுன்லோட் பண்றது ஸ்கேன் காப்பிய அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tge.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு உள்ள போகணும். அங்க நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, HSC செகண்ட் இயர் எக்ஸாம் மார்ச் 2025 ஸ்கிரிப்ட்ஸ் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பேஜுக்கு உங்களை லீட் பண்ணும். அங்க உங்களோட எக்ஸாம் நம்பர், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை குடுத்து, உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த பாடத்துக்கு ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணியிருந்தீங்களோ எல்லாமே அதில் இருக்கும். அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுக்க வேண்டியது இயர், மந்த், டே அப்படின்னு சொல்லி தலைகீழாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரிசல்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இருக்கும். ஸோ அதிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. அதுதான் பெட்டர் ஆப்ஷன். பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். சரி, 2வது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 விஷயம் பண்ணணும் 2வது ஸ்டெப்ல. முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு டோட்டலை கூட்டி பாருங்க. உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய டோட்டல் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கூட்டி பாருங்க. டோட்டல் மிஸ்டேக் இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2வதா செய்ய வேண்டிய விஷயம் நமக்கு ஏதாவது கொஷினுக்கு மார்க் விடுபட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆமா, நமக்கு வர வேண்டிய மார்க் சில கொஷின்ஸ்க்கு வராம இருக்கு அப்படின்னா, அந்த கொஷின் நம்பர் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நோட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோல் ஆன்சர் ஷீட்டையும் தரோவா ஒரு டைம் நீங்க செக் பண்ணணும். இது நம்ம எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆன்சர் கீஸ் ஆன்லைன்ல கிடைக்குது. ஸோ அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆன்சர் கீயோட செக் பண்ணிக்கலாம். உங்களோட ஆன்சரோட செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் புத்தகத்தை வச்சு செக் பண்ணிக்கலாம். 3வதா உங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர் சீட்டையோ அல்லது அவங்கள அப்ரோச் பண்ண முடியல அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் கிட்டயோ கொடுத்து உங்களுடைய பேப்பரை ஃபுல்லா தரோவா இன்னொரு முறை ஆன்சர் கீயை வச்சு வேல்யூ பண்ண சொல்லுங்க. அப்படி வேல்யூ பண்ணும்போது உங்களுக்கு மார்க் அதிகமா வருதா குறைவா வருதான்னு செக் பண்ணிக்கங்க. குறைவா வந்தாலோ, ஏற்கனவே வந்திருக்கிற மார்க் சரியா தான் இருக்குதுனாலோ, நீங்க ரீவேல்யூஷன் அல்லது ரீடோட்டல் 2க்குமே போக வேண்டியது இல்ல. ஆனா ரீடோட்டல்ல நீங்க டோட்டல் கூட்டி பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டல் வேரியேஷன் இருக்கு, உங்களுடைய மதிப்பெண்கள் அதிகமா இருக்கு அப்படின்னா, நீங்க ரீடோட்டல் அப்ளை பண்ணலாம். ரீவேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க டீச்சர் கிட்ட கொடுத்து செக் பண்ணதுல உங்களுக்கு மார்க் அதிகமா வருது அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். ஆனா ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க ரீடோட்டலோ அல்லது ரீவேல்யூஷனோ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா, உங்களால திரும்ப மார்க்கை பழைய மார்க்கை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் கன்ஃபார்ம். மார்க் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். டோட்டலை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த சந்தேகம் வர தேவையில்லை. ஏன்னா நம்ம ஒரு டைமுக்கு 2 டைம் நிறைய செக் பண்ணி பார்த்துருப்போம். அது பிரச்சனை இல்லாது. ஆனா ரீவேல்யூஷன் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் நான், என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால நல்லா செக் பண்ணி பாருங்க. 1 மார்க் தான் வருது அப்படின்னா, வேற எங்கேயாச்சும் ஒரு இடத்துல 1 மார்க் அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. 1 மார்க் மேல 2 மார்க் அல்லது 3 மார்க் வரப்போகுது அப்படின்னா, நீங்க டெஃபினட்டா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். அப்புறம் மிக முக்கியமான விஷயம், 1 மார்க் தானே நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அதனால உங்களுடைய லைஃபே மாறலாம். அப்படி நம்முடைய மாணவர்களுடைய வாழ்க்கை நிறைய பேர்த்துக்கு இந்த ரீவேல்யூஷன்ல மாறி இருக்குது. ஸோ அந்த 1 மார்க் வரும்போது வேற எங்கேயும் இன்னொரு மார்க் போகாது அல்லது 2 மார்க் போகாதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ இது 2வது விஷயம். நாம பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ரீவேல்யூஷனுக்கு அல்லது ரீடோட்டலுக்கு நாம அப்ளை பண்றது. நம்ம ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப சிம்பிள். ஸ்கூலுக்கு போனோம், ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டினோம், இப்போ ஸ்கேன் காப்பி வந்துருச்சு, டவுன்லோட் பண்ணிட்டோம். பட் ரீவேல்யூஷன் அல்லது ரீடோட்டல் அப்ளை பண்றோம்னா, நம்ம ஸ்கூல்ல அப்ளை பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா,
இதுல வந்து அப்ளிகேஷன் ஃபார் ரீடோட்டலிங் அல்லது ரீவேல்யூஷன் அப்படிங்கிற லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் கிடைக்கும். அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி அதை 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து 5/6/2005 அதாவது நாளைக்கு வியாழக்கிழமை காலையில 11 மணிக்கு மேல 7/6/2025 சனிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்குள்ள நீங்க கொண்டு போய் சேர்த்த வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகம். இந்த இடத்துல கொண்டு போய் வந்து நீங்க உங்களுடைய அந்த அப்ளிகேஷனை கொடுக்கணும். அப்ளிகேஷன் கொடுக்கும்போது நீங்க ஃபீஸ் கொடுக்கணும். அந்த ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீவேல்யூஷனா இருந்தது அப்படின்னா ரூ. 505 கட்டணும். ரீடோட்டலிங்கா இருந்தது அப்படின்னா பயாலஜிக்கு மட்டும் ரூ. 305 கட்டணும். மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்துக்குமே ரூ. 205 கட்டினா போதுமானது. பயாலஜிக்கு மட்டும் ஏன் 305 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட்னி தனியா இருக்கும், ஜுவாலஜி தனியா இருக்கும். அதனால அதை வந்து அப்படி கட்ட சொல்றாங்க. ஸோ இதை வந்து எப்படி டிடியா யூபிஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஷாக தான் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி தான் பே பண்ணணும். புதிதாக உருவாக்கப்பட்ட சில மாவட்டங்கள் இருக்குது. தென்காசி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, மயிலாடுதுறை இந்த பகுதிகளில் எல்லாம் மறுகூட்டல் அல்லது மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்கணும்னு நினைக்கக்கூடிய அவங்க வந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவங்களை ஒப்படைக்கணும். அங்கே தான் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற இடத்துல எல்லாமே வந்து மாவட்ட உதவி இயக்குனர் அலுவலகத்தில் செலுத்த வேண்டி இருக்கும். இங்கே மட்டும் மாற்றி செலுத்த வேண்டி இருக்கும். ஸோ அதில் வந்து கவனமாக இருங்க. ரீவேல்யூஷனில் மதிப்பெண்கள் வந்தது அப்படின்னா டிஎன்ஏக்கு அந்த மதிப்பெண்கள் எப்படி போய் சேருங்கிற கவலை மாணவர்களுக்கு இருக்கு. நேராக அங்கிருந்து அவங்க மார்க் எடுத்துக்குவாங்க. உங்களுடைய கட் ஆஃபில் வரக்கூடிய சேஞ்சஸ் வந்து அங்கேயே தெரிஞ்சிடும். அந்த கட் ஆஃப் மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடும். ஸோ நீங்கள் ஏற்கனவே வெறும் என்ன மட்டும் தான் கொடுத்துருக்கீங்கன்னா எக்ஸாம் நம்பர் மட்டும் தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸாம் நம்பருக்குரிய மார்க்கை அவங்க வந்து டிஜியிலேருந்து வாங்கிக்குவாங்க. அதே போல் இந்த ரீவேல்யூஷன் மார்க்கையும் வாங்கிக்குவாங்க. அதனால நீங்கள் டோட்டல் மாறும்போது உங்களுடைய மதிப்பெண்கள் மாறும்போது நமக்கு மதிப்பெண்களில் இழப்பு ஏற்பட்டுமோ, எப்படி கவுன்சிலிங்க்கு நம்முடைய மார்க் போய் சேருமோ அப்படிங்கிற கவலையெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகிக்கும். ரீவேல்யூஷன் அப்படின்னு வந்துட்டாலே நான் எப்பவுமே சொல்றது, ஒரு முறைக்கு 2 முறை உங்களுடைய பேப்பரை சரியா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய மதிப்பெண்கள் கூடவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். நாம தான் போட்டு பார்த்துட்டோமே, நமக்கே தெரியுமே இந்த மார்க் அதிகமாக வரணும், அதிகமாக வரணும், எனக்கு கண்டிப்பாக இதுக்கு மார்க் போடுவாங்க அப்படின்னு வந்து இமீடியட்டாக அப்ளை பண்ணிடாதீங்க. உங்களோட டீச்சர்கிட்டயோ அல்லது சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்கிட்டயோ கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நீங்க ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு மதிப்பெண்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கூடுதலா இருக்கும். ரீவேல்யூஷன்ல எல்லாத்துக்குமே மார்க் வந்துருதா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா வந்துறதில்ல. ஏன் வர்றதில்லை அப்படின்னா சரியா பேப்பர் அனலைஸ் பண்ணாம போடுறதுனால தான் இந்த நிகழ்வு நடக்குது. ரீவேல்யூஷன் போடலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண்கள் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சதுதான் டெஃபினட்டா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணுங்க. ரீடோட்டலை பத்தி நாமளே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மார்க் வந்திருக்கா வரலையான்னு. பட் ரீவேல்யூஷன் உங்களுக்கு மார்க் வரும்னா மறந்துடாதீங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு 7/6/2025 அன்னைக்கு 5 மணிக்குள்ள நீங்க இதை வந்து அப்ளை பண்ணிடணும். டிலே பண்ணிடாதீங்க. நீங்க வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்திற்கு போய் கேஷா கட்டி இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல மதிப்பெண்கள் கிடைச்சி உங்களுடைய கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.